சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பேர் தெரியாத ஆளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமானவர். சுந்தர் பிச்சை அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் அவரோட ஸ்கூல் படிப்பை முடித்தார். அந்த 12th மார்க் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய மார்க்லாம் எடுக்கல. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கரக்பூரில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினார். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவர் கிளியர் பண்ணி ஐஐடி கரக்பூரில் ஒரு இன்ஜினியரிங் முடித்தார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் ஜாயின் பண்ணார். போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா அவரால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வீட்டில் இருந்துச்சு. அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த பல்கலைக்கழகம் அவருடைய கல்வி செலவை மொத்தமாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்துச்சு. போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவோட பல மாத சம்பளத்தை வச்சு தான் அந்த ஃப்ளைட் டிக்கெட்டே வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் சுந்தர் பிச்சை அந்த யூனிவர்சிட்டிக்கு போனார். இப்போ சுந்தர் பிச்சையால் இன்னைக்கு கூகுளோட சிஇஓவாக இருக்க முடியுது. எதனால் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படித்தாங்க. ஐஐடி கரக்பூர்லேயும் நிறைய பேர் அவர் கூட தான் படித்தாங்க. ஆனால் அவரால் மட்டும் எப்படி கூகுளோட சிஇஓவாக ஆக முடிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 6 அறிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு, மூக்கு, வாய், காது, மெய்யின்னு சொல்லக்கூடிய தொடுதல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 அறிவு. இது எல்லாமே மனுஷனுக்கும் இருக்கு, மிருகத்துக்கும் இருக்கு. 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு. சுந்தர் பிச்சைக்கு ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா படிப்பின் மீது ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அந்த ஆர்வம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கக்குள்ள அந்த படிக்கக்கூடிய விஷயங்களை அவர் நடைமுறையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய விஷயங்களும், அதில் ஏதாவது புதுமையாக கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற விஷயமும் சுந்தர் பிச்சை கிட்ட இருந்து அதிகமாகவே தெரிஞ்சுது. இப்போ எல்லாருமே படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டோம். அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுங்கிறது ஒரு கல்வி தகுதி. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்குள்ள நிறைய சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸை நீங்கள் படிக்கக்குள்ள உங்களுடைய அறிவு வளரும். அந்த அறிவுக்கான சான்றிதழாக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி அந்த சர்டிஃபிகேட்டை தராங்க. ஆனால் சுந்தர் பிச்சை கிட்ட பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகவே இருந்துச்சு. படிக்கக்குள்ள அந்த அறிவை வளர்க்கக்கூடிய விஷயத்தை மட்டும் அவர் கவனிக்காத, அந்த அறிவையும் தாண்டி அந்த படிக்கக்கூடிய விஷயங்களை எங்கே அது பயன்படுத்துகிறாங்க, அதில் என்ன புதுமையாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆரம்பத்தில் இருந்தே இருந்துச்சு. எப்பயுமே எந்த ஒரு மனிதன் பகுத்தறிவை பயன்படுத்துகிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக மாறலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு முயல் குட்டி இருக்கு. அந்த முயல் குட்டியை பிடிச்சி மடியில் வச்சுக்கிட்டு அதனுடைய அழகை நம்ம கொஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதே சமயத்தில் அங்கே ஒரு பாம்பு குட்டி வருது அப்படின்னா அந்த பாம்பை பிடிச்சி நம்ம மடியில் வச்சு அழகு பார்க்க மாட்டோம். ஏன்னு உங்களுக்கு புரியும். நம்ம பகுத்தறிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயல் குட்டியை பிடிச்சிக்கிட்டு அதனுடைய அழகை நம்ம ரசிக்கிறதுக்கும், ஒரு பாம்பு குட்டியை பிடிச்சி கையில் வச்சோம்னா அதனால் வரக்கூடிய விளைவு என்னங்கிறத நம்ம பகுத்தறிவு நமக்கு சொல்லி அதுக்கு தகுந்த ஒரு செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தும். இது போலதான் ஒரு விஷயங்களை படிக்கிறோம் அப்படின்னா, அந்த படிக்கக்கூடிய விஷயங்களை வெறும் படிப்பா மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பகுத்தறிவுக்கு நம்ம எந்த விதமான வேலைப்பாடுகளையும் கொடுக்கறது கிடையாது. அந்த படிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு சரியான பாதையில அதை நம்ம கொண்டு போய் அதுல ஏதாவது புதுமையா கொண்டு வர முடியுமா அப்படின்னு முயற்சி செய்தா மட்டும்தான் நம்ம அந்த படிப்புல ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும். இப்போ நம்ம ஒரு சின்ன பையன்கிட்ட பேசக்குள்ள இங்க வாடா அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம அப்பாவை பார்க்கக்குள்ள என்ன சொல்லுவோம், வாங்கப்பா. அம்மாவை பார்க்கக்குள்ள வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் ஆசிரியரை பார்த்தா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் நம்ம பகுத்தறிவு தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. படிப்பை படிப்பாகவே படிச்சுக்கிட்டு இருந்தா அறிவு வேணா வளரும் போஞ்சு, பகுத்தறிவு கொண்டா மட்டும்தான் அந்த படிப்பை நடைமுறையில் கொண்டு அதுல புதுமையை கொண்டு நம்மளால வெற்றி பெற முடியும். அதனால பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எல்லாருமே சுந்தர் பிச்சை அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற முயற்சி செய்யணும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.